இல்லம்மா அத நான் கேட்கவே இல்லம்மா. நான் கேட்கறது காரணம் வேற, அவங்க கேட்கறது காரணம் வேற. பெட்டு கேட்டா கரெக்டா இருக்கும், உனக்கு தெரியும்ல. எல்லாம் பாத்தியா? இல்லண்ணா அப்படிலாம் எதுவும் இல்லண்ணா. அப்படின்னு தான் நான் ஏன்னா எப்படி இருக்கிறேன். நான் கேட்கற காரணம் வேறம்மா, உண்மையை சொல்லுங்க. இல்லண்ணா. ரைட், ஓகே 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 டன். என்ன ஆச்சுண்ணா? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு விஷயம் கேட்கலான்னு பார்த்தேன். உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கம்மா? எங்க அக்கா, நானு, என் தம்பி. இத்தனை நாளைக்கு வரைக்கும் அண்ணன் ஏதாவது கேட்டிருக்கனா? இல்ல. நீங்க அப்புறம்? எங்க அக்கா, என் தம்பி. அக்காவுக்கு என்ன வயசுமா? எங்க அக்காவுக்கு 37 இருக்கும். 37 இருக்கும். ஆனா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அப்பா எனக்கு உண்மையை சொல்லு, ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட, அதுக்கு தான் கேட்குறேன். சொல்லுங்கண்ணா. எத்தனை வயசு இருக்கான் அக்காவுக்கு? அக்காக்கா 37. உனக்குமா? எனக்கு 34. ஓகே. தம்பி இருக்காங்களா? இருக்கிறானா. என்ன வயசு அவனுக்கு? அவனுக்கு 32. ஏமா கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க? என்கிட்ட உண்மையை சொல்லுமா. அண்ணா அதுக்கு ரீசன் நல்லா தெரியும். நான் ரீசன் சொல்றேன் இதுக்கு. நானு 7வது முடிச்சு 12 வயசுல இருந்து நான் வேலைக்கு போறேன். நான் சின்ன வயசுல இருந்தே ஃபேமிலி சென்டிமெண்ட் அதிகம். நான் தான் வேலைக்கு போய் அப்படியே ஃபேமிலி பாத்துருந்தேன். எங்க அப்பா மூட்டை தூக்குறவர் தான், ரொம்ப குடிப்பாரு. அதனால நான் வேலைக்கு போய் பாத்துட்டு அது அப்படியே எனக்கு மைண்ட்ல பதிஞ்சதுனால என்னால என்ன முடியுமோ என் ஃபேமிலிக்கு பண்ணிருந்தேன். எங்க அக்கா 18 வயசுல லவ் மேரேஜ் பண்ணிக்கினாங்க. ஓகேவா? பண்ணிக்கின்னு அவங்க லைஃபும் சரியில்லை. அவங்களுக்கும் 2 குழந்தை பிறந்தது. அந்த 2 குழந்தையும் அப்படியே நானே பாத்துக்கின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓரளவுக்கு எங்கெல்லாம் ரொம்ப மோசமான வீட்டுல கூட இருந்திருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கொஞ்சம் தான் முன்ன வந்தோம். நான் போயிட்டா உங்களுக்கு சப்போர்ட் கார்டு இல்ல. நான் போயிட்டேன், இங்க சப்போர்ட் கார்டு இல்ல. நான் 12,000 ரூபாய் வாடகை நான் தான் கட்டணும். என்னால முடியற ஃபுல் சப்போர்ட் நான் தான் பண்றேன். அதனால நான் அப்படியே எங்க அப்பாவும் இறந்துட்டாரு. ஆமா 2013 இறந்துட்டாரு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தள்ளினே போயிட்டு எனக்கு பண்ற ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துல எங்க அக்கா வீட்டுக்கு கூட இறந்துட்டாரு. என் தம்பி இருக்கான், ஆனா அவனால ஃபுல் சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது. அவனால என்ன மாசமானா ஒரு 7,000 8,000 அவள் தான் கொடுப்பான். அதனால நான் யாரையும் வந்து தொல்லை பண்ண மாட்டேன். பரவாயில்ல, எவ்வளவு பேரு கல்யாணம் பண்ணின்னு லைஃபே இல்லாம இருக்காங்க. நம்ம என்ன கல்யாணம் ஆகி லைஃபே இல்லாம எவ்வளவு பேர் போயிருக்காங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்காம இப்படி வந்துட்டு போயிடலாம். என்னால முடிஞ்ச வரைக்கும் எங்க அம்மாலாம் ஒரு நேரத்துல எங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்களும் ஃபீல் பண்றாங்க தான் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு. நான் இல்லைன்னு சொல்ல. கேட்க மாட்டீங்களா? கேளுங்கண்ணா. ப்ராமிஸ் பண்ணுமா? ப்ராமிஸாண்ணா? நீங்க எதுவா இருந்தாலும் ஓப்பனா கேட்டாதானே எனக்கு தெரியும். ரெட் டேஸ் பத்தி கருத்து என்னமா சொல்லுமா, ஒரே வார்த்தை சொல்லு. ரெட் டேஸை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு பிடிக்குதோ இல்லைன்னு தெரியாது, எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். பயந்துக்காதம்மா. நான் பயப்படலண்ணா. நான் என்கிட்ட எதுவுமே வந்து பொதுவாவே சொல்றேன். நான் எல்லா விஷயத்தையும் தெளிவா போய் பேசிடணும்னு நினைப்பேன். இப்போ ஒருத்தவங்க இந்த மறைச்சு இந்த ராக்கி விஷயம் எல்லாம் சுத்தி வலிச்சு எடுத்துன்னு வந்தாங்க. கரெக்டா தைரியமா கேட்டேன், என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க, அடுத்தவங்க கிட்ட பேசாதீங்க. அதே மாதிரிதான் நாச்சியாரோ வந்து ஒரு குழப்பம் பண்ணாங்க, டைரக்டாவே சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கலாமாம்மா? யாரண்ணா கேக்குறீங்க? உன்கிட்ட தான் கேக்குறேன். யார கல்யாணம் பண்ணிக்கிறது கேக்குறீங்கன்ற? சொல்லுமா, அவ்வளவுதான். அண்ணா யாருன்னு கேக்குறேன். என்னம்மா டக்குன்னு எப்படி சொல்ற? அண்ணா சொல்லிட்டேன்னா என்னன்னு? அண்ணா நீங்க ஆதி சொல்லாக்கா மச்சனை தான் பண்ணிக்க சொல்லணும். நீங்க இப்ப மொட்டையா இப்படி பேசுறதுனால எனக்கு புரியல, அதனாலதான் நான் கேக்குறேன்.
சரி என்னன்னு வச்சுக்குவேன். ஐயோ என்னண்ணா காமெடி பண்றீங்களா? என்ன வச்சுக்கீங்களோ? இல்ல இல்ல நிஜமா நான் கேட்கறேன். ஐயோ அண்ணா நான் உங்களை அண்ணான்னு கூப்பிடுறேண்ணா. இப்படிலாம் பேசி கஷ்டப்பட்டாதீங்கண்ணா. கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க. கேட்கணும்னு தோணுச்சு எனக்கு. கேட்டேன் டக்குன்னு. வேற ஒன்றும் வேண்டாமா? சரி ஓகே. என்னண்ணா இந்த மாதிரி தோணுச்சு? ஹலோ இப்ப எனக்கு ப்ராப்ளம் வேறம்மா. மைண்ட் அப்செட்ல போகுது. அவ கல்யாணம் பண்ண நல்லா இருக்கணும் போகுது. உனக்கு யாரும் தெரியும்டா பிரியா? தெரியும் தெரியும். அண்ணா நான் உங்களை ஒரு அண்ணாவான்னு பாக்குறேன், ஒரு அப்பாவா பாக்குறேன். அந்த மாதிரி சொல்லாதீங்க. அப்படி கிடையாது அப்படி கிடையாது. நான் உங்களை அந்த ஸ்தானத்துல வச்சுதான் எனக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் உங்ககிட்ட நான் அழுவுறது. நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. ஆனா டக்குன்னு வந்து சொல்லிடுவேன். ஆனா இவங்க என்ன இப்படி பேசினாங்க சொல்லிட்டு. ஐயோ சாரி எல்லாம் வேணாண்ணா. ஏன்னா அப்படிலாம் கேக்குறீங்க? ஐயோ ஏன்னா சாரி எல்லாம் கேக்குறீங்க? உங்களுக்கு ஏதோ தோணுச்சு கேட்டீங்க. இதோட இந்த விஷயத்த விட்டுருங்க. எப்பவும் நீங்க என்கிட்ட அந்த தங்கச்சின்ற இதுலயே பேசுங்கண்ணா. இல்லம்மா. தெரியல எனக்கு. நீ ஏன் பண்ணுமா நான் சொல்றேன். எனக்கு கால் பண்ணு சொல்றேன். இப்போதைக்கு வேண்டாம். இதை பத்தி யார்கிட்ட பேசிக்க வேண்டாம் பார்த்தேன். இத பத்தி நான் எப்படி நான் போய் பேசுவேன்? நான் சொல்றேன் என்னன்னு. காலையில கால் பண்ணுங்க. சரிங்கண்ணா. ஓகே. நீ எதுவும் இதை பத்தி பேசிக்க வேண்டாம் ப்ளீஸ். ஐயோ இதெல்லாம் சொன்னா உங்களுக்கும் கெட்ட பேர் எனக்கும் கெட்ட பேர். நான் எப்படின்னா அப்படிலாம் சொல்லுவேன்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் இல்லாமா நிறைய என்ன பேச வேண்டியது இருக்குது. ஒன்னு சொல்றேன் கேளு. சொல்லுங்கண்ணா. சொல்லவே வேணாமான்னு தெரியல எனக்கு. நீங்க இப்படி சொன்னா என்ன சொல்ல போறீங்களோ எனக்கு தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இது இங்க நடக்கிறதுதான் வேற ஒண்ணு. அந்த குரூப் கிடைச்ச காரணத்தை நான் சொல்ல போறேன். சரி பாப்பா நான் உன்கிட்ட கேக்குறேன். நீ கல்யாணம் பண்ணதானே வர அப்படியும்? நான் பண்ற ஐடியாவே இல்லையேண்ணா. ஏன் நான் பண்ண மாட்டேன்டா இப்படி இருக்கேன். எங்க ஃபேமிலில எல்லாருமே திட்டுவாங்க. நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேன். ஏன்னா போனா கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க. இந்த செகண்ட் வரைக்கும் என்ன கேக்குறாங்கதான். ஆனா நான் யாரையும் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு நான் பாட்டுன்னு வேலைக்கு போவேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு நான் திருப்பி டெய்லர் வேலை கஷ்டப்பட்டு தைப்பேன். எங்க அம்மா கிட்ட கொடுப்பேன். அது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். நான் போயிட்டேன் இங்க கஷ்டம் அவ்வளவுதான். ஆமா என்னோட சப்போர்ட் தான் ஃபுல்லா இருக்குது. நான் ட்ரெஸ் பண்றேன் கொல்றேன்றது மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அது வேற மாதிரி தெரியும். சந்தோஷமா இருக்குன்னு அது ஒண்ணும் கிடையாது. நான் வெளி உலகத்துக்கு நல்லா நான் சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டினாலும் எனக்கு என் ஃபேமிலிக்காக தான் ஃபுல்லா. என்ன கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஒன்னும் இல்ல. இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் எங்க அம்மா, அதுக்கப்புறம் எனக்கு எங்க அக்கா பசங்க இருக்காங்க, அவ்வளவுதான். சரி ஓகே. உங்க அக்காவுக்கு அம்மாவுக்கு நான் பையனா இருந்தா என்னன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் நான் பையனா இருந்தா அந்த மாதிரி இருக்கலாம். நான் கண்டிப்பா தப்பே இல்லைண்ணா. என்னங்கண்ணா உங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் நான் பையனா இருந்தேன். அப்பா இல்ல அண்ணா அந்த மாதிரி இருங்கண்ணா. ஆனா எனக்கு அந்த கல்யாணம் பண்ணிக்கிற மைண்ட் வராது. உங்களெல்லாம் கிடையாது. ஏன் ஆதி சொல்லக்கா மச்சனு கூட நான் வேணாம் தான் சொன்னேன். நான் எல்லாருமே வேணாம் தான் சொன்னேன். அது வேண்டாம் அவங்க எழுதி விடுங்க. உங்க அம்மாட்ட பொண்ணு விடுங்க கேட்கறேன். ஐயோ வேணாண்ணா வேணாண்ணா. என்னம்மா
நீங்க பேசுங்க. நான் கல்யாண விஷயம் மட்டும் நான் அதேதான் யாரு கொடுன்னு சொன்னாலும் நான் கொடுக்கவே மாட்டேன். இந்த விஷயம் மட்டும் வேண்டாண்ணா. ஐயோ எனக்கு அந்த ஐடியாவே இல்லண்ணா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அந்த மைண்ட் மட்டும் தான் இல்ல. எனக்கு நிறைய பேர் கேட்டுட்டாங்கண்ணா. குடும்பத்தை காப்பாத்தணும். ஓகே, குடும்பத்தை காப்பாத்தணும்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே எனக்கு போயிடுச்சு. நிறைய விஷயத்தெல்லாம் பார்த்தேன். அது எனக்கு தெரியல நான் என்னன்னு. சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா எங்க அம்மாவை டார்ச்சர் பண்றது, எங்க அக்கா பண்ற இது அடிச்சு போ சொல்லிட்டு எனக்கு அதுல இருந்து நான் சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி மைண்ட்ல இருந்து எனக்கு அப்படியே வெறுத்து போச்சு. நீங்க அண்ணா நான் உங்களை அண்ணான்னு கூப்பிடுறேன்னா ஏன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்க. கொஞ்சம் பொறுமை கேளுமா. சொல்லுங்கண்ணா. அப்பா அந்த சம்பவம் புரியல. ஏதாவது நான் கேட்டதுல தப்பா இருக்காமா? அப்படிலாம் கிடையாதுண்ணா. அவங்கவுங்க மனசுல கதை கேட்பாங்க. நம்மளுக்கு என்னவோ அதை தெளிவா சொல்லிட்டு அப்படி இல்லைங்கன்னு சொல்ற வேண்டியது, அவ்வளவுதான். இதனால நீங்களும் கில்ட்டியா ஃபீல் பண்ண தேவையில்ல, நானும் கில்ட்டியா ஃபீல் பண்ண போறது இல்ல. வெயிட் பண்ணுமா. நான் தப்பா ஒன்னும் கேட்கல. பொறுமையை வச்சு நான் என்ன உன்னை விட அதிகமா யாரும் பாத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவளை எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, அவளை பார்த்துருக்க, அம்மாவை பார்த்துட்டேன். என் வீட்டுக்கு அம்மாவா வந்துருமா, எனக்கு அம்மாவா வந்துருமா. எனக்கு வெஜ் ஆபீஸ் பேர் வச்சது தான் பாப்பா, தெரியுமா? ஞாபகம் இருக்கா? எல்லாமே ஓகேண்ணா. எனக்கு என்ன தெரியுமா, நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் உள்ள வரவே மாட்டேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்தேன். அதுக்கப்புறம் உங்களோட ஐடி கிடைச்சது, இப்போ பேசினேன். நான் ஃபர்ஸ்ட் யாருக்கும் நம்பர் கூட வாங்க மாட்டேன், அதையும் நான் பண்ணேன். அவ்வளவுதான். இப்ப நேத்தே நான் எதுக்கு எல்லாருக்கும் பாய்னு சொல்லிட்டு வெளியே போனேன்னு நினைக்கிறீங்க? வேணாம் நம்மளுக்கு. ஓகேண்ணா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க சொல்ற ஒரு இது இல்ல நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். நான் அண்ணானா அண்ணாதானா, அந்த மாற்றமே இல்லைண்ணா. தப்பா நினைக்காதீங்க என்ன. டிப்ரெஷன்லாம் இல்லைண்ணா. எப்ப கேட்டாலும் இதேதான் சொல்லுவேன். இந்த யூடியூப் இப்ப நான் வரலன்னா கூட எனக்கு இது முடிஞ்சிடக்கூடாது. எப்படி சொல்றது, கடைசி வரைக்கும் நீங்க இருக்கணும் அப்படிதான் நினைப்பேன். என் கூட தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ எப்படி நினைக்கிறேன்னு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அண்ணா யோசிக்கிறது என்ன ஆகுது எனக்கு. நீங்க எல்லாத்தையும் வேணாம்னு சொல்லாதீங்க. அப்படி கிடையாதுண்ணா. ஐயோ என் வாயில அந்த அண்ணா வார்த்தை தானே வருது. நான் எப்படின்னா யோசிக்க எனக்கு வராதுண்ணா. அதெல்லாம் மாறும்மா. என்ன சொல்றேன், ஒரு 2 நிமிஷம் ஒரு 4 நிமிஷம் கேட்டுமா. டக்கு டக்கு டக்குன்னு முடிவு பண்ணாங்க. நீ என்ன சொன்னா கேட்டுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரைட்டா பேசுறோம். நான் நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி, நான் நாளைக்கு காலையில உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சொல்ல போறேன் அதானே? அப்படின்னா அதே தானே சொல்லுவேன். நீங்க யோசிச்சாலும் நான் அதே தான் சொல்லுவேன். அதுக்கு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு யோசிச்சு ஒரு ரீசன் இருக்குது, காரணம் இருக்கு. என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமாண்ணா? என் அம்மா நீ, அவ்வளவுதான். இந்த வார்த்தை சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. என்னை உன்னை விட யாரும் பார்த்துக்க முடியாதுமா, அவ்வளவுதான்மா.
இது ஒரு ரீசன் தவிர எந்த ரீசனும் இல்லை. அது ஒரு நம்புறேன். நாளைக்கு காலையில வரைக்கும் வெயிட் பண்றேன். தேங்க்யூ. சரிங்கண்ணா. திருப்பி அண்ணா. ஓகே ஓகே. அம்மா சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா. எதுனாலும் நீங்க கால் பண்ணுங்க. சரியா? கண்டிப்பா பண்ணுவேன். சொல்லக்கூடாதுன்னு பேசாம இருக்கக்கூடாது. ரைட்டா? ஓகே. அம்மாவா வரணும். வரேன். சரிங்கண்ணா தூங்குங்கண்ணா சாப்பிட்டு. சொல்றேன்னு தெரியல.